வெல்கம் டு மிஸ்டர் நோபடி டிஸ்ட்ரிக்ட் அனினா பப்பர் மூவி வந்து கார்டன் 2024 ஆன ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூக்கு பொறுத்தவரை நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட கதைக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்டை வந்து ஆக்குபை பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசை. அந்த லேண்டு ரொம்ப பெருசு. அந்த லேண்டோட டூப்ளிகேட் பத்திரம் அவங்ககிட்ட தான் இருக்குது. பட் ஒரிஜினல் பத்திரம் ஒரு கோவிலோட, ஒரு ஊர்ல ஒரு கோவிலோட அந்த கோவில் நகைகள்லாம் இருக்கிற ஒரு பெட்டியில தான் அந்த பத்திரம் இருக்கு. அதை அடையிறதுக்கு இப்போ வந்து அந்த அந்த இடத்துக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, வேற யாருமே வந்து கேட்க வந்து ஆள் இல்லை. பட் அந்த ஒரிஜினல் பத்திரம் இருந்தாலும் இவங்க பேருக்கு மாத்திக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரன் என்ன பண்றான்னு பார்த்தா, அந்த கோவிலுக்கு போயிட்டு அதை எடுத்துருவான்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட வந்து அந்த 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 ப்ராஜெக்டை தரான். ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் அந்த கோவில் இருக்கா, அந்த கோவிலில் வந்து ஊருக்காரங்க இருக்காங்க. அங்கே தான் வந்து இந்த 3 கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆதி, கரணா, 2 பேருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஆதி வந்து நம்ம சசிகுமார் வந்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பாரு. கருணான்றவர் மலையாள ஆக்டர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இவங்க 2 பேரும் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸு, சின்ன வயசுலேருந்து செம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா, இவங்க 2 பேருக்குள்ள பிஸ்னஸ் இருக்குது. இதில் வந்து கருணா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜமீன் வீட்டு அந்த லைனில் வந்தவர். பட் இருக்கிற காசு எல்லாத்தையும் சூதாடி அழிச்சிட்டு இப்போ வந்து உழைச்சிட்டு இருக்காரு. பட் அந்தளவுக்கு பெருசாக இன்ஃப்ளூயன்ட் இல்லை. ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 8 இயர்ஸாக வந்து கிட்ஸ் கிடையாது. ஓகேங்களா. இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டு ஒரு நல்ல ஒய்ஃபு. நம்ம ஆதிக்கு சசிகுமார் கேரக்டருக்கு நல்ல ஒய்ஃபு, பசங்க, நல்ல செல்வாக்கு, அதே மாதிரி வந்து நல்ல ஃப்ரெண்டும் இருக்கா. ஓகேங்களா. அதே மாதிரி கர்ணனுக்கு பாதுகாப்பாக வந்து ஒருத்தன் இருக்கான், சொக்கன்னு சொல்லிட்டு. நம்ம சூரிய வந்து கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பாரு. சின்ன வயசுல கர்ணன் வந்து அந்த கிரிக்கெட் விளையாடும்போது பால் வந்து சேத்துல விழுந்துடும். அதை எடுத்து கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நம்ம கர்ணனோட உயிரை காப்பாற்றினா நம்ம சொக்கன் வந்து அப்போலேருந்து கர்ணன் கூட வந்து வளர ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வளர ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம ஆதி வந்து சொக்கனை வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக வந்து ட்ரீட் பண்ணிருக்காரு. ஓகேங்களா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் இந்த ஊருக்குள்ளே வரான். ஊருக்குள்ளே வந்த உடனே அந்த கோவிலோட இன்சார்ஜாக நான் மாறணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிக்ஸ்லாம் ப்ளே பண்ணி ஒரு மாதிரி உடைச்சிட்றான். உடைச்சதுக்கப்புறம் நம்ம சொக்கன் வந்து அந்த டெம்பிளுக்கு வந்து ஹெட் ஆயிடுறாரு. ஓகே, ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஹெட் ஆயிடுறாரு. ஹெட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணனோட மைண்டை வந்து எல்லாருமே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து இருக்கிற நிலைமையை சொல்லி, உன் ஃப்ரெண்டு பாரு இப்படி நல்லா செழிப்பாக இருக்கான், நீ வந்து இப்படி இருக்க, அவனுக்கு நீ வளர்றது பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ணி அவரை வந்து தசை திருப்பியிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. தன்னோட ஃப்ரெண்டு இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து எனக்கு வந்து காசு, நான் வந்து வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி கிட்டத்தட்ட அவரோட ஃப்ரெண்டை அவரே வந்து கொன்னுடுறாரு. அது ஒரு தப்பு. இன்னும் 2-3 தப்பு பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் வந்து வெளியே தெரிய வந்தது. இந்த மாதிரி ஃப்ரெண்டே கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலுமே போதுமான அந்த எவிடன்ஸ் இல்லாதனால ப்ரூவ் பண்ண முடியல, கர்ணன் தான் கொண்டான்னு சொல்லிட்டு. இதில் நம்ம சொக்கனுக்கும் வந்து பங்கு இருக்குது. சொக்கனுக்கு உண்மை தெரிஞ்சுமே கர்ணனுக்கு இருக்கிற விசுவாசத்தை காட்டி கர்ணனை வந்து மாட்டி விடாம வச்சிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதியோட குடும்பத்தில் வந்து சொக்கனை மீட் பண்ணும்போது இது ஏன் இப்படி பண்ண அந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீல் ஆயிடுது. அதுக்கப்புறம் படம் எப்படி எந்த சைடு போகுது அப்படின்றது தான் படத்தோட கதை. ஏன்னா வந்து இப்போ வந்து ப்ரூவ் பண்ணுற இடத்துல வந்து சொக்கன் மட்டும் தான் இருக்காரு, நம்ம சூரிய மட்டும் தான் இருக்காரு. அண்ட் வந்து அவருக்கு வந்து இப்போ 2 விஷயம் கையில் இருக்குது. ஒன்று வந்து கர்ணனோட இந்த விசுவாசம், இன்னொரு பக்கம் வந்து நியாயம். ஓகேங்களா. அந்த உண்மையை சொல்கிற அந்த தருணம். இதில் வந்து எந்த பாத்தை சூஸ் பண்ணி படத்தை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்றது தான் படத்தோட கதையே. இதில் வந்து சூரியோட கேரக்டரும் சரி, ஆதியோட கேரக்டரும் சரி சூப்பராக இருந்திருக்கும். கர்ணன் கேரக்டர் ஓகே, பட் வந்து மீதி 2 இந்த ஆதி கேரக்டர் ஓகே. எப்படி சொல்கிறதா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சொக்கன் கேரக்டருக்கு தான், அந்த செகண்ட் பிளேஸ் ஆதி கேரக்டர், தேர்ட் பிளேஸ் வந்து கர்ணன் கேரக்டர். நான் அப்படி தான் கொடுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்தளவுக்கு பெருசாக எனக்கு ஒன்றும் பெருசாக தோணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் நல்லாவே இருந்தது. சொக்கன் கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு லவ் பாட்லாம் வச்சிருப்பாரு. ஹீரோனை பார்த்தோன்னே இவர் வந்து இப்படி சாஞ்சி விழுற மாதிரிலாம் எனக்கு அதெல்லாம் வந்து பார்க்கவே என்னால் பார்க்கவே முடியல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் சூப்பராக இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனாக வைக்கிறீங்க? ஹீரோயின் இருக்கட்டும், வேணான்னு சொல்ல. இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வேணாம். விடுதலை கூட அந்த பாட்டில் கூட அவர் வேலையை பார்ப்பாரு, நிற்பாரு, ஹீரோனை பார்ப்பார், அவ்வளோதான். ஆனால் இதில் வந்து ஒரு மாதிரி அந்த ஹீரோக்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு வந்து அதை பார்க்க எனக்கு பிடிக்கல. மற்றபடி படம் நல்லாவே இருந்துச்சு, நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து வைலன்ஸ் அதிகமாக இருக்கும். என்னதான் பிளர் பண்ணியிருந்தாலும் வைலன்ஸ் தான். ஸோ சின்ன பசங்களோட இந்த படத்துக்கு போகாதீங்க. மேபி 16+
அந்த மாதிரி இருக்கிற பசங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்தளவுக்கு, செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. அதுவுமே சூரி கேரக்டருக்காக மட்டும்தான், மற்ற எதுக்காகவும் கிடையாது. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் மிஸ்டர் நோபடி நிறுவனம் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.